ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் இருந்துகிட்டு எப்பவும் போல ஒரே மாதிரியே ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸான விஷயமும் நடக்குது, ஒரு ஷாக்கிங்கான விஷயமும் நடக்குது. அப்படி என்ன சர்ப்ரைஸ், அப்படி என்ன ஷாக்கிங்னு பார்த்தீங்கன்னா, அந்த தீனதயாளனை ஒழிச்சு கட்டுறதுக்கு எப்பவுமே விக்ரமுக்கு உறுதுணையானது அந்த டிஎஸ்பியும் அந்த கமிஷனரும் தான். இப்போ அவங்களவே ஒரு சக்கரமான சூழ்நிலையில திருப்பி வச்சுட்டாங்க. அது எப்படின்னா, அந்த கமிஷனரை வந்து வேலையை விட்டே தூக்கிட்டான் அந்த தீனதயாளன். அவன் வந்து இந்த போஸ்டிங் வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நம்மளை எப்படியாச்சும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். விக்ரம் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்ல, விக்ரம் கிட்ட இப்படிதான் நடந்திருக்கு சதி வேலை. அந்த தீனதயாளத்துக்கிட்ட மினிஸ்டர் வரையும் போய் என்னை தூக்குல தோங்குற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டான். இனிமே நான் என்ன பண்ண போறேன் சொல்லு. அதனாலதான் நான் எதுக்காக வேலையை விட்டு போனோம். நான் இத்தனை வருஷம் நல்ல ஒரு போலீஸ்காரனாகவும் நேர்மையான ஒரு போலீஸ்காரனாகவும் தான் இருந்துக்கிறேன். ஆனா என்னை வந்து இப்படி அசிங்கப்படுத்திட்டான். இனிமேலும் நான் போலீஸ் வேலை இருக்க மாட்டேன். அதனாலதான் நானே என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு இதை கொடுத்துடுறாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவாலை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த அமுதா வந்துகிட்டு அவங்க அண்ணன் நல்ல சிவத்தோட காதுல ஏதோ ஒருத்த ஓதிட்டு இருக்கா. என்னவா இருக்கும் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வேற ஒண்ணும் இல்ல, இனியா கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்றதுக்காக தான். இதனால எவ்வளவு பெரிய பிரளயம் வீட்டுல வெடிக்கும் அப்படின்றது எல்லாமே அவளுக்கு தெரியும். இருந்தாலும் அவ சொல்ற இருந்தாலும் இவ்வளோ பெரிய பிரளயம் நடக்கும் தெரிஞ்சும் அவன் அந்த வேலையை பார்க்குறான்னா எவ்வளோ பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அந்த விஷயத்த சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவந்துக்கிட்டு அவங்க அண்ணன் எங்கள் அதில் போய் கொஞ்சம் பேசிட்டு இருக்கா. அதை நம்ம யாழினி இருந்துக்கிட்டு அந்த பக்கமாக போகிறப்ப இனியா ஏதோ ஒரு காதில் உள்ள உடனே நம்ம இனியாவோட பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த அமுதா தான் பத்த வச்சுட்டு இருக்கா. அடி கறிவண்டி, ஏன்டி இப்படி ஒரு வேலையா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யாழ்னிக்கு அள்ளு விட்டுறது பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்காங்க. ஐயோ என்னடா பேசுறாங்க ஒன்னும் கேட்க பயங்கரமா த்ரில்லோட நின்று பார்த்துருக்குறாங்க. இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்னு. உடனே அந்த நேரத்துல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுத்துட்டே உள்ள வந்தா உடனே பேச்சை நிப்பாட்டிடுறா. அடி பாவி அப்படின்னா நீ என் தங்கச்சியை பத்தி தானே பேசுகிற, இந்த நேரத்துல இப்படி நடிக்கிறீடி, உனக்கு 3 முட்டை சோறு போட்ட வேலை என்னமோ கண்டதையும் நக்கி தின்னுமாமே அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வேலையை பார்த்துங்கிற. என்னைக்கு வசமா இனியா கிட்ட மாட்டவே அன்னைக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. உடனே கோவில்ல டாக்டர் இருந்துகிட்டு இனியாவை பாக்குறாங்க. உடனே இந்த மாதிரி நேரத்துல ரொம்பவே இதுவா இருக்கணும், சேஃப்டியா சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நீங்க வந்து எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு இல்லை, ஆனா சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து டாக்டர் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் வந்து நம்ம இனியா வந்துட்டு விக்ரம் கிட்ட ஒப்புவிக்க ஒரே காமெடியா இருக்கு போங்க. நீ வந்து யாழினி கிட்ட உன் குழந்தைய பெற்று கொடுக்குற வரைக்கும் சந்தோஷமும் நிம்மதியாகவும் பத்திரமாவும் இருக்கணும், அதனால இனிமே தான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸா போடுறாரு. இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லை.